நிறைய குற்ற பின்னணி இருந்தாலும் சரி, குற்ற பின்னணியில் இருக்கிறவங்க வந்து ஜெயம் பண்ணாலும் சரி, நல்ல மனிதர்களா, நல்ல ஒரு பௌத்தர்களா, பௌத்தம் தான் இந்தியாவில் இருக்கும் சட்டமே. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் வச்சு தான் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயங்கிட்டு இருக்கு. சட்டம் பல இடங்களில் நடைமுறைப்படுத்தாமலும் இருக்கு. சட்டம் பல இடங்களில் நடைமுறைப்படுத்தாமலும் இருக்கும். அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும்னா நம்ம எல்லாரும் ஆட்சியாளரும் இருக்கிற ஒன்றிய செயலாளர் இங்கே ஜெயமண்ட சேர்மன் ஆகும். இங்கே இருக்கிற சட்டமன்ற பொறுப்பாளர் ஜெயமண்ட எம்எல்ஏ ஆகும். அரியலூர் சட்டமன்ற அரியலூர் எம்எல்ஏ ஆகும். மண்டல செயலாளர் சிதம்பரம் எம்பி ஆகும். இங்கே இருக்கிறவங்க சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகும். அங்கே பகன்ஜி அக்கா மாயாவதி வந்து பிரதமர் ஆகும். இது எல்லாம் நடந்தால் மட்டும்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமையாக நடைமுறைக்கு வரும். நம்ம அதிகாரத்தை நோக்கி மட்டும்தான் பயணிக்கணும். அதிகார பகிர்வோ இல்லை நம்ம என்கிட்ட எனக்கு ஒன்று கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கக்கூடாது. நம்ம கொடுக்குற இடத்துல இருக்கும். சட்டம் நமக்கு எல்லா வகையிலையும் இன்னொருத்தருக்கு கொடுக்குற வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்கு. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா மக்கள்கிட்ட வாக்குகளாக சேகரிக்கணும். அரசியல் வந்து நம்ம எல்லா தளத்துலையும் பேசுகிறோம். அது வேற, மக்கள்கிட்ட போய் சேரணும். ஒவ்வொரு பூத்தாகவும் செக்டார் கமிட்டியாகவும் நம்ம பசங்க எல்லாருமே எல்லாம் ஃபுல்லாக யங்ஸ்டராக இருக்கீங்க. அவ்வளோ உத்வேகமாக போய் வேலை செஞ்சீங்கன்னா வயசான அரசியல்வாதிகளாக இருப்பான். அந்த டிஎம்கேல ஏடிஎம்கேல பரம்பரை அதெல்லாம் கிடையவே கிடையாது. கான்செப்ட் தான். யார் ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணுறோம், நான் ஒர்க் பண்ணலான்னு தூக்கி போட்டுருவாங்க.